ஒரு நண்பனை பற்றி அறிந்திருந்தா அவனை அறிய வேண்டாம், அவனுடைய நண்பனை அறிந்தா அவன் யார் என்று நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்றேன்னு சொல்றான். அப்போ கிறிஸ்தவர்களை நம்ம கிறிஸ்தவர்கள்னு ஒன்னும் கொண்டு போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆண்டவரை நீங்க சரியா அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் கிரியைகளும் உங்கள் நடத்தைகளும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை என்ன செய்யும், வெளிக்கொணரும் காட்டி கொடுக்கும். ஒரு நண்பனை அறிஞ்சவனுக்கே அவனை அறியலான்னா ஆண்டவரை அறிந்தவர்களை ஒருத்தரும் வெளியே போய் என்ன செய்யாண்டா சொல்ல வேண்டாம். அப்ப பாருங்க, நம்ம இதுல கவனமா கவனிக்கிறோம். இப்ப நம்ம யாரையாவது அறியணும்னு வைங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். நம்ம ஒரு வாலிப பிள்ளை நம்ம வீட்டுல இருக்குன்னா ஒரு பையன் மணமகனை தேடி போறோம்னு வைங்களா. அந்த பையனை பற்றி முன்ன பின்ன நமக்கு தெரியாது. ஒரு புரோக்கர் நமக்கு ரொம்ப பெருசா பில்டப் பண்ணி சொல்லி வச்சிருப்பார். நம்ம அங்க போகும் பொழுது நேரே அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்க முடியாது, அப்படித்தானே? அதனால பக்கத்துல அறியதுக்காக வேண்டி எங்க டீ கடை இருக்கு, எங்க வயதானவங்க இருக்காங்க, யாரு நமக்கு சொந்தத்துல அந்த ஊர்ல ஒட்டு சொந்தத்துல இருக்காங்க, இவங்ககிட்ட எல்லாம் கேட்டு அவரை பற்றி நம்ம என்ன செய்யறோம், அறிகிறோம். அறிந்துகிட்டு என்னமே நம்ம கொடுக்கணுமா கொடுக்காண்டாமா எல்லாமே நம்ம டிசைட் பண்றோம். ஆனா முதல்ல அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம். நம்ம இப்ப கிறிஸ்தவர்கள் அப்படி அறியறது இல்லை. எவ்வளவு இருக்கு, வசதியா இருக்காரா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கான்னு தான் என்ன செய்யறோம், அறிகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு அறிவு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், கர்த்தரை அறிகிற அறிவு அதல்ல. ஏன் அவன் கற்பனையின்படி நடப்பானா, அவன் தேவ வசனத்தை கை கொள்கிறானா, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிடித்து கொண்டு போகிறானா, இந்த குடும்பம் தேவனிடத்திலே உறுதியாய் நிற்குமா, இதுதான் நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன கேட்போம் தெரியுமா, பையனுக்கு வேலை இருக்கா, பையனுக்கு சொத்து இருக்கா, எவ்வளவு வருமானம் மாசம், அவன் குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவர்களை தான் சொல்றேன் பாருங்க. அதனால நீங்க கர்த்தரை அறிகிற அறிவு நம்பர் 1. நம்ம ஒருத்தங்களை தெரியும் பொழுது எப்படி தெரியணும்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைகள் கற்பனைகள் மூலம் தான் தேவனை என்ன செய்ய முடியும், அறியும். நமக்கு இதுதான், நம்ம ஒரு சொத்து வாங்கினா சும்மா வாயால அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாயால சொத்து எழுதி வாங்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு போய் பத்திரம் போட்டு எழுதி என்ன செய்யறோம், வாங்குறோம். அப்பதான் நீங்க என்ன செய்றீங்க, லீகல் ரைட்டுக்கு என்ன செய்றீங்க, வரீங்க. அதனாலதான் தேவன் உங்களுக்கு எழுதி என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. எப்ப வெறும் வாயில சொன்னீங்கன்னா அது என்ன செய்யாது, உங்களுக்கு நிற்காது. இது ஜீவ புஸ்தகம், ஜீவன் உள்ளவர்களை அழைக்கும் புஸ்தகம், இது ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போகிற புஸ்தகம், இது ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு நாளும் அழிக்க முடியாத புஸ்தகம். அதனால இது ஜீவன் நமக்கு தருகிறது. பாருங்க, முதல்ல நீங்க அறியணும்னா கர்த்தரை அறிவதற்கு முதல் வழி இந்த கற்பனை புத்தகத்தை, இந்த கட்டளைகளை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும்.